வடிவேலனுக்கு மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறாங்க. எவ்ரி வேர்டுக்கு அவர் ஃபேஸ் மாறுது. தட் இஸ் அன்பிலீவபிள். முடியவே முடியாது. அவங்க 3 பேர் பேசிப்பாங்க வில்லங்க. வடிவேலனுங்க எனக்கு மட்டும் இருப்பான். நான் வந்து அப்படிம்பேன். அவர் என்னடா அடிச்சிருவா, குனிடா குனிடா கீழே படுறா அப்படின்னு. பட் ஐ எம் வெயிட்டிங் அண்ட் லக்கிலி ஐ எம் கரண்ட்லி டூயிங் எ ப்ராஜெக்ட் தமிழில். அதில் வில்லன் கேரக்டர் தான். சூப்பர் சீசார் ப்ரொடக்ஷனில் அவங்க பொண்ணு ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவந்திகா அவங்க பண்ணுறாங்க. அதுக்கு பேர் டபுள் ஆக்குபேஷன் இப்போ பேர் வச்சுருக்காங்க. அதில் நான் தான் வந்து என்ன வெந்து அவிந்து முந்தி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சொன்னால் கூட, ஏன்னா யூஸ்வலாக உங்களோட காமெடிகள் பார்க்கும்போது அந்த மாதிரி வந்த மாதிரி எனக்கு பார்த்தது இல்லை. நான் யூஸ்வலாக சிச்சுவேஷன் ஹியூமராக இருக்கும், இல்லை ஒரு ரியாக்ஷன் பேஸ்ட் ஹியூமராக இருக்கும். பட் வடிவேல் சார் உங்கள் மூஞ்சி பார்த்து இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அன்கம்ஃபர்டபுளாக இல்லையே. இல்லை, ஏன் தெரியுமா? ஸோ என்னை கம்ஃபர்ட் ஜோனில் வைக்காதீங்கிறேன். என்னை வந்து மாற்றுங்க. என்னை மேக் மீ சஃபர் அண்ட் ஒர்க் ஃபார் எ ரோல் ஸோ தட் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வரலாம். ஐ வில் டெஃபினெட்லி கேன் அஷ்யூர் யூ, என்னோட காமெடி பர்ஃபார்மன்ஸ் இதுக்கப்புறம் அடுத்த லெவலில் தான் இருக்கும். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். என் பேர் நாராயணி. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஆக்டர் பகவதி பெருமாள் சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். திரும்பின இடம்லாம் உங்கள் படம் தான். லாஸ்ட் வீக் கேங்கர்ஸில் பார்த்தோம். அடுத்து இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியில் பார்க்குறோம். அதுக்கு அடுத்து வந்து தக் லைஃப் வருது. ஸோ பேக் டு பேக் படங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் எல்லா படமுமே தக் லைஃப் அஃப்கோர்ஸ் பார்க்கல, பட் இந்த 2 படங்கள் பார்த்த 2 படங்களுமே சூப்பர் ஹிட்டாக இருக்குது. அண்ட் நீங்கள் நினச்ச மாதிரியே சுந்தர் சி சாரோட ஒரு படம் பண்ணிட்டீங்க, மணிரத்னம் சாரோட ஒரு படம் பண்ணிட்டீங்க. ஹவு டஸ் திஸ் ஃபீல் இந்த ஒரு கோல்டன் பீரியட்? கோல்டன் பீரியடு, பேக் டு பேக் ரிலீஸு, அதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகாது. என்ன விஷயம்னா, ஓவர் த பீரியடு சினிமாவில் ஒர்க் பண்ணும்போது இது எல்லா ஃபீல்ட்லேயுமே நடக்கும். ஓவர் த பீரியட் நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த பிளெஸ்ஸிங் வருது. இது நான் ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் பார்க்குறேன். ஏன்னா சுந்தர் சி சார் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. இன்ஃபேக்ட் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான முடிஞ்சிட்டு எங்களை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் என்னையும் ராஜ்குமாரையும் பஜ்ஜி கேரக்டர் பண்ணாங்களா 2 பேரையும் வந்து தீயா வேலை செய்யணும் குமாரில் வந்து கேஸ்ட் பண்ணாங்க. பட் அப்போ நான் வந்து டைரக்ஷன் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சார்கிட்ட சொன்னேன், சார் இது வந்து நடித்தது வந்து ஆக்ஷன் தான் சார். ஆனால் எங்கள் படத்தை பற்றி ஒரு 1 hour கிட்ட பேசினார். அதில் அவ்வளோ நியூயான்ஸ்டாக அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ். அதில் எவ்வளோ ஒரிஜினலாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இது வந்து அதுவும் வந்து ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான காமெடி. எங்கேயுமே வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரியோ டபுள் மீனிங்கோ இல்லை வந்து ஃபோர்ஸ்டாகவோ இல்லாமல் அந்த சிச்சுவேஷனல் காமெடியை வந்து அவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் ப்ளே ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருந்தது. ரொம்ப ரசித்து சொன்னாங்க சார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அப்போ ஒர்க் பண்ணலை. எனக்கு அப்போது இருந்த மெச்சூரிட்டி இல்லை வந்து இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி ஒரு புரிதல் இருக்குல்ல. அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன், சாரை மீட் பண்ணணும், சார்கிட்ட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. பட் இதனாலேயும் மீட் பண்ண முடியல. அண்ட் லக்கிலி இந்த படத்துக்கு கூப்பிடும் பொழுது சாருக்கு நான் மறந்துருக்கோம். நான் சொன்னேன் இந்த மாதிரி, சார் இந்த மாதிரி நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் முட்டாள்தனமாக பண்ணிட்டேன், எனக்கு தெரியல சார், சாரி சார் அப்படின்னா. அப்போ சுந்தர் சி சார் அதான் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, டைரக்ஷன் பண்ண தான் வந்தோம். ஆனால் நீங்கள் எவ்வளோ நல்லா நடிக்கிறீங்க. இப்போ ஹிந்தி படம் பண்ணியிருக்கீங்க, சூப்பர் டீலக்ஸ் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் டீலக்ஸ்லாம் செம பர்ஃபார்மன்ஸ். இது நீங்கள் டைரக்டராக இருந்தால் நாங்களாம் மிஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ என்ன சொல்லுவீங்க, பயங்கரமான ஜென்டில்மேன், ஆக்சுவலாக வெரி நைஸ் ஜென்டில்மேன். அண்ட் ஒரு நான் சொல்கிறேன்னே, நான் வந்து குமாரராஜா சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். பிரேம், பாலாஜி, மணி சார், வாசன் சார், மோனிகா மெண்டாலி, அபிஷேக் ஷோபே, சுந்தர் சி சார், எல்லாரோட பேஷன் ஒன்று தான். அதில் எந்த ஒரு ஏற்றம் இறக்கம் விட்டு அதில் கிடையவே கிடையாது. அண்டு அவர் அந்த காமெடி படத்தை பண்ணுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ கூலாக இருக்கும். எந்த ப்ரெஷரும் இருக்காது ஆர்டிஸ்ட்டுக்கு. இன்ஃபேக்ட் வந்து சார் தான் ஹீரோ கேங்கர்ஸில். எங்களுக்கெல்லாம் ஷார்ட் எடுத்து எங்களை வந்து அனுப்பிட்டு த ஃபைனல் க்ளோஸ்அப்ஸ் வில் பி ஹிஸ். அவரோட க்ளோஸ்அப் தான். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு ஹீரோ அவர் ஃபேஸ் நல்லா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுதே க்ளோஸ்அப்லாம் வச்சுட்டா
மேபி நாங்கள் டிலேவா இல்லை கடைசியில் கிளம்புற மாதிரி இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் காலையிலே வந்துட்டீங்க, ஸோ நான் பார்த்துக்குறேன், நீங்கள் கிளம்புங்க. எல்லாரையும் அனுப்பிட்டு எல்லாரையும் ஒருத்தராக அவங்க ஒர்க்கை போர்ஷனை முடித்து அனுப்பிட்டு ஃபைனலாக தான் சார் எடுப்பார். இது யாருமே பண்ண மாட்டாங்க. அது அவுட் ஆஃப் கேர் அண்ட் லவ் டுவர்ட்ஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலுமே பதில் சொல்லுவார். இந்த சீன் எப்படி யோசிச்சிங்க, இதுக்கு எங்கேருந்து இன்ஸ்பிரேஷனு. ஈவன் ஃபஸ்ட் டே நான் அப்போ தான் ஷூட்டிங்லாம் சாரை பார்க்குறேன். அப்போ கேரவனில் சார் ரெடி ஆகிட்டு இருந்தார், வாங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டு அப்போ ஆஃபீஸ்லலாம் வந்து அசோசியேட்டு தான் பேசணும், இதெல்லாம் பேசணும், அவ்வளோதான். இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பேசும்பொழுது அவர் கதை எனக்கு சொல்கிறார். சொல்லும் பொழுதே வந்து பக்ஸ் இது ஒன்றுமே இல்லை, ஓஷன் 11 வில்லேஜில் நடந்தால் எப்படி இருக்கும். அண்ட் ஒரு அதில் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான டேலண்டட் பீப்புள் இருப்பாங்க, யாருக்காவது ஒரு திறமையாவது இருக்கும். இதில் ஒரு 5 பேர் இருப்போம், 5 பேருமே முட்டாளுங்க தான், அவ்வளோதான். சார் நான் தான் சொன்னேன், சார் என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தால் நான் அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவேன் சார். இட்ஸ் ஸோ கன்வின்சிங். இதுக்கு மேலே கதை தேவையில்லை ஆக்சுவலி. நம்ம ஸ்டோரி பிச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நிறைய யோசிப்போம், இம்ப்ரெஸ் பண்ணணும்ல, அதெல்லாம் அவருக்கு நார்மலாகவே வருது பை ப்ராக்டிஸ். இவ்வளோ நாள் இருக்காங்களா, வெரி டேலண்டட். அந்த அது வெளியிலேருந்து பார்க்கும்போது ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு ஏதோ காமெடி படம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அதில் அந்த 24 hours தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. அதுவும் வடிவேல் அண்ணன் கூட நடித்தது வந்து மிராக்கிள். ஐ திங்க் அதான் எக்ஸாக்டாக அதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் அந்த ஹைஸ்ட் சீக்வன்சஸ்லாம் இது பண்ணும்போது வணக்கம் வணக்கம் வணக்கம்னு சொல்லிட்டு வணக்கம் சிங்காரம்னு சொல்லும்போது தேட்டர் தெரிச்சிருச்சு. லைக் யூஸ்வலாக வடிவேல் சாரோட நடிக்கும்போது எல்லாருக்கும் அவர் தான் ஷோ ஸ்டீலராக இருப்பார் எல்லா சீன்ஸ்லையுமே. பட் ஈக்குவலாக நீங்களும் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தீங்க, சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தீங்க. இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்க 2 பேரும்? ஈக்குவேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. தட் ஸ்பேஸ் வாஸ் கிவன் பை சார், சுந்தர் சி சார் அங்கே இருக்குது சீனில். ஆனால் வடிவேல் அண்ணன் வந்து ஆக்சுவலாக ஒரு டீம் ஒர்க் தான் அது. என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபுட்பால் இருக்கீங்கன்னா இந்த சைடு கோல்லேருந்து அந்த சைடு வரைக்கும் தனியாலாம் அடிச்சுட்டு போய் போடுற கோல் இருக்குது, அது வெரி ரேர்லி ஹேப்பன்ஸ். எப்போவுமே பாஸ் பண்ணி போனீங்கன்னா அது வந்து இன்னும் டஃப்பாக இருக்கும் ஆப்போனண்ட்டுக்கு வந்து டேக்கிள் பண்ணுறது, ரைட்? ஆடியன்ஸுக்கு வந்து இப்போ ஒரே ஆள் காமெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், கேங்கர்ஸில் இட்ஸ் ஆல்வேஸ் 2% or 3%. நாட் அது வடிவேல் அண்ணன் மட்டும் கிடையாது. அந்த பால் இங்கே போட்டு இங்கே வாங்குறது தான். இங்கே வாங்கும் பொழுது தான் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். வடிவேல் அண்ணன் என்ன சொல்லுங்க, நான் கவுண்டமணி சார் ஃபேனு. வடிவேல் அண்ணன் எல்லா காமெடியும் நான் பார்த்துருக்கேன். ஐ என்ஜாய்டு. நம்ம யூஸ்வலி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசும்பொழுது நம்ம அதை பேசுவோம், ஆஹா இந்த மாதிரி ஃபேன் தான். ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ணும்பொழுது தான் பார்த்தேன், ஹீஸ் சச் அ மாஸ்டர். என்ன தெரியுமா, அவங்களுக்கு இதே வந்து பாலிவுட்லேயோ இல்லை ஹாலிவுட்லேயோ இருந்தால் வேர்ல்டு ஃபேமஸ் தான். தமிழ்நாட்டில் இருக்கிறனால நம்ம தமிழ் ஆடியன்ஸு இவங்க நம்ம மட்டும் ரசிக்கிறோம், மலையாளிஸ் ரசிப்பாங்க. இப்போ பிரம்மானந்தம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இங்கே நாகேஷ் சார் பிரில்லியன்ட் ஆர்டிஸ்ட். என்னென்னா மைண்ட் வாய்ஸுக்கு டப்பிங்கில் போடுறது ஒன்று, ஒரு ஷூட்டிங்கிலுமே இந்த படத்தில் நிறைய மைண்ட் வாய்ஸை வந்து ஷூட்லேயே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் ஏன்னா டூரேஷன் இருக்குல்ல. இன்னொன்று என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும். மைண்ட் வாய்ஸை வந்து மனோண்ணன் இருக்காங்க, அவர் என்ன சொல்லுவீங்க, அந்த காமெடி டைலாக்ஸு இதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த டீமில். இந்த டீமில் வெங்கட் அண்ணன் தான் ரைட்டா. அது இல்லாமல் பத்ரி அண்ணன் ஒர்க் பண்ணாங்க. மனோ அண்ணன் தான் வந்து இவர் எது கடல்லே கிடைக்கலையா ஜாமீன் அந்த டைலாக்லாம் எழுதினவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து சுந்தர் சி சாரோட டீம். அவங்க ஒர்க் பண்ணும் பொழுது வடிவேல் அண்ணனுக்கு மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறாங்க. எவ்ரி வேர்டுக்கு அவர் ஃபேஸ் மாறுது. தட் இஸ் அன்பிலீவபிள். முடியவே முடியாது. அவர் தேட்டரில் கூட இவனா இது ஏற்கனவே வெந்து போன மூஞ்சி மாதிரி இருக்கேன்னு இவர் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு இது சொல்லுவார். ஆமாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. அது ஆமாம், அந்த ஃபேஸு அந்த டைலாக்கு மட்டும்தான் மேட்ச் ஆகும். பார்ப்போம் அப்படின்னு இருக்குது. ஆட்டி விட்டுறோம் போல இருக்க.
அப்படின்ட்டு இருக்குல்ல, நான் வந்து இப்படி பார்த்துட்டு இருக்கேன். மை காட், Yeah. இது வந்து எனக்கு வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி இருக்கு. அவருமே வந்து பயங்கரமா, அதாவது விக் வச்சு நடிக்கிறாங்க. அந்த அந்த இதுக்கு அந்த லேடி Character, கெட்டப்புக்கு ஆமா. விக்கு, இந்த ரியல் கேரக்டருக்குமே அந்த ஹேர் ஸ்டைலுக்காக ஆமா. என்ன ஆகும்னா எவ்ரி ஷாட் எவ்ரி டேக் வேர்வை வந்து வடிஞ்சிட்டே இருக்கும். ஸோ இமேஜின் த சஃபரிங் அல்ல ஹெட் ஏக். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இங்கேருந்து வடிஞ்சிட்டே இருக்கும். அவங்க வந்து டச்சப் வந்து பண்ணிட்டே டச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கிளியர் பண்ணிகிட்டே இருப்பாங்க எவ்ரி டேக். அதில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது ஓகே, காமெடி பண்ண முடியாது. அவர் அதை வந்து ரொம்ப ரிஃப்ளெக்ஸில் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. வென்யூர் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு தலை வலிச்சிட்டே இருக்குது, நீங்கள் ஆனால் சிரித்த மாதிரியே நடிக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். ஆனால் அதை வந்து அவர் டே ஃபுல்லாக பண்ணுறாரு. ஸோ சச் அ லெஜண்ட், மாஸ்டர் கிளாஸ் தான். அண்ட் ஐ வில் டெஃபினெட்லி கேன் அஷ்யூர் யூ, என்னோட காமெடி பர்ஃபார்மன்ஸ் இதுக்கப்புறம் அடுத்த லெவலில் தான் இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் டு சுந்தர் சி சார், வடிவேலன். யா, பிகாஸ் ஏன்னா உங்களோட ஒவ்வொரு படங்கள்லையும் சரி ஒரு ஒரு ஃபேசட் நம்ம டீகோட் பண்ணலாம். எப்படின்னா வந்து இப்போது கேங்கர்ஸில் ஒரு கோழையான ஒரு கேரக்டர், சூப்பர் டீலக்ஸில் வந்து ஒரு ஒரு பர்வர்ட் ஆன ஒரு கேரக்டர், நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கானாலும் ரொம்ப பர்ப்ளெக்ஸ்டாக கன்ஃபியூஸ்டாகவே இருக்கிற ஒரு கேரக்டர். ஈச் படத்துக்கும் ஒரு ஒரு தீம் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. அது எப்படி கொண்டு வரீங்க நீங்கள்? அது ரைட்டிங்கில் இருக்குது. ரைட்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம கதையாக சூஸ் பண்ணும் பொழுது அந்த மாதிரி பார்க்குறது. நம்ம ஏற்கனவே பண்ணதை நான் சில டைம் பண்ணியிருக்கேன். இப்போ துணிவுக்கும் பெர்லினுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. துணிவில் வந்த ராஜேஷ் கேரக்டருக்கும் பெர்லின் கேரக்டருக்கும், ஆனால் டைரக்டர்ஸ் வந்து தெளிவாக இருக்காங்க. நான் வந்து துணிவில் என்ன பண்ணேன், இவர்கிட்ட பேசிட்டு, என் கூட நடித்தார்ல சுந்தரம், அவர் கூட பேசிட்டு அவுட் போகணும். அவுட் போகும்பொழுது அவங்க ஒரு லேடி கான்செப்ட் இருப்பாங்க. என்னம்மா புதுசாக இருக்குது, எந்த ஸ்டேஷன் நீ அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அப்புறம் டைரக்டர் கூப்பிட்டு, இல்லை வேணாங்கய்யா, ஐயா தலைவரை, இது வந்து பெர்லின் பக்கத்தில் போகுது, வேணாம். ஸோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அப்படி டைரக்டர்ஸ் அமையும் பொழுது இட்ஸ் லைக் ஒரு யூனிக்கான ஒரு இடத்துக்கு தான் போக முடியும். இப்போ இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா கேங்கர்ஸில் சார் வந்து அந்த மொமெண்ட்டுக்கு தான், அந்த சீனுக்கு தான் சார் நான் போய் கேட்பேன், சார் இது லாஜிக்கலாக இந்த கேரக்டர் பண்ணாதே பகவதி, அதெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே வந்து இந்த சீனில் அது ஒர்க் அவுட் ஆகுதா. இது யோசிச்சு பாருங்களேன், நான் வந்து வில்லன்கிட்ட பயந்துகிட்டே போகிறேன். இங்கேருந்து கிளம்பும்பொழுது வில்லனை பார்க்க போகிறேன், பயந்துட்டு போகிறேன். என்ட்ரி வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கும். அது சார் தான் சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வாங்க, ஓவர் கான்ஃபிடென்ட்லேயே வாங்க, இதெல்லாம் சமாளிச்சிடுவேன் அப்படின்னே வாங்க, பயத்தை காட்டாதீங்க. ஓகே, வந்தால் சாரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னா, நீ என்ன பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி வில்லன் பார்த்த உடனே பய ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்தா கத்தியெல்லாம் வச்சுருப்பாங்க, ஐயோ மாட்டிக்கிட்டோண்டா அப்படி. அதுக்கப்புறம் அவங்க 3 பேர் பேசிப்பாங்க வில்லங்க, வடிவேலனுங்க எனக்கு மட்டும் இருக்கும். நான் வந்து அப்படின்பேன், அவரு என்னடா அடிச்சிருவா, குனிடா கீழே பாடுறா அப்படிம்பாரு. இது நான் வந்து சுந்தர் சி சார்கிட்ட போகிறேன், சார் இந்த கேரக்டர் ஏற்கனவே பயந்துட்டு வந்திருக்கேன், வில்லனை போய் அடிக்கிறேன்லாம் சொல்லணும். பகவதி பண்ணுங்க பகவதி, அது வந்து ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் இவ்வளோ லாஜிக் பார்க்காதீங்க. ஏன்னா என் படத்துக்கு வர ஆடியன்ஸ் இவ்வளோ லாஜிக் எதிர்பார்த்து வர மாட்டாங்க. நம்ம இப்போ ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்டோரி சொல்கிறோன்னா அதுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக எல்லா லாஜிக்கும் கரெக்டாக இருக்கணும், அப்படி வருவாங்க. நான் அது உண்மையும் கூட. அது வந்து ஓவர் த பீரியட் அவங்க பில்ட் பண்ண இமேஜ். ஆனால் அதனால தான் அவங்க கொஞ்சம் சீரியஸாக படம் எடுத்தாலோ இல்லை வந்து ரொம்ப லாஜிக்கலாக படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் பண்ணால் அது வந்து கொஸ்டினபிளாக மாறும். ஸோ ஃபன் வர்றது, ஃபேமிலி ஆடியன்ஸ் வர போகிறாங்க, வந்து வயிறு குழுங்க சிரிக்கணும். அதுவும் வடிவேலனை திருப்பி பண்ணுறாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வடிவேலனுக்கு ஷோ ரீல் மாதிரி தான் இருக்கும். வேறு கெட்டப்பு மொமெண்ட்ஸு, அவர் அந்த அலெக்ஸா இருக்குல்ல அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும். நாங்கள்லாம் ரொம்ப ரசித்தது வந்து சார்லஸ் தான். யோ சார்லஸ் யோ சிங்காரம் கூப்பிட்டியா அப்படிம்பாரு. யோ என்ன சார்லஸ் ஆச்சுன்னு கூட நிப்பாட்டு போயிட்டுருக்கேன். எப்பா பேர் வச்சா கூட குழந்தை 1 வருஷம் கழிச்சுதான். அதெல்லாம் ப்ராப்பர் தியேட்ரிக்கல் மொமெண்ட் செமையா வொர்க் ஆச்சு. நான் பின்ன நீ நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல வேலை அது க்ளோஸ் எடுத்தாங்க. ஏன்னா ஒயிட் ஷாட்டில் நாங்கள் சிரிச்சிட்டோம் எல்லாருமே.
அவர் ஏற்கனவே ரிஹர்சல் பண்ணும்பொழுது சொன்ன டைலாக் தான். ஆனால் டேக்கில் போகும்பொழுது அதை ஒரு 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 ட்வீட் பண்ணுவார். ஆமாம், ஒரு ஒரு ஸ்லைட் இன்னொரு அடுத்த இம்ப்ரோவைசேஷன் ஸ்டேஜ் இருக்கும். போகல. அப்போ ஒயிட்ல எல்லாருமே சிரிச்சிட்டோம். தட்ஸ் ஒய் அதை வந்து தனியாக சரி ஓகே இவங்க வச்சுக்கிட்டு வேலை வாங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் க்ளோஸ் போனாங்க. ஐ திங்க் இந்த டேரக்டர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் அவங்க ஸ்கிரிப்ட்ல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால தான் உங்களோட நீங்கள் எவ்வளோதான் நிறைய போலீஸ் கேரக்டர் பண்ணியிருந்தாலுமே ஈச் திங் ஹேஸ் அ ஸ்டைல். ஆமாம்மா. இப்போ கேங்கர்ஸ்லயுமே ஒரு போலீஸ் கேரக்டர் தான், டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு போலீஸ் கேரக்டர், தென் யூ ஹேட் அ இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் துணிபில்ல, அண்ட் தென் பெர்லின். அதுக்கு முன்னாடி 4 போலீஸ். ஆமா. ஸோ இந்த அது யூஸ்வலாக ஒரு ஹீரோ கேரக்டர் கிடைக்கும் போது ஒரு பெரிய இதுவாக இருக்கும், அந்த ஸ்டோரியுமே அவங்களோட தான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம் நினைக்கிறேன், இவ்வளோ போலீஸ் கேரக்டர்ஸ் பண்ணி ஈச் ஆஃப் தெம் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஷேட் இன் இட் செல்ஃப் அப்படின்னு. நான் இப்படி சொல்லுவேன், நீங்கள் போலீஸ் கேரக்டர் மட்டும் எடுக்க வேணாம், எனி கேரக்டர். ஒரு டைரக்டர் வந்து இந்த ஆர்டிஸ்ட் தான் பண்ணணும்னு சொல்லி அவங்க இமேஜின் பண்ணி அந்த படத்தை நம்ம பண்ணுறோம் வைங்களேன், அது பெஸ்ட்டாக தான் வரும். ஏன்னா டைரக்டர்ஸுக்கு வந்து அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. எழுதும் பொழுதே அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆர்டிஸ்ட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மைண்டில் வருதில்ல, அது வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். அது எப்படியாவது நடந்துடணும். அதில் மிஸ்மேட்ச் ஆகி நல்லா வந்ததும் இருக்குது. இப்போ ப்ளூ ஸ்டார் பார்த்திங்கன்னா என்னையெல்லாம் வச்சு எழுதலை, வேற ஒரு ஆக்டர் பண்ணணும். லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அண்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் ரஞ்சித். அவர் தான் ஜெயக்குமார் கிட்ட டைரக்டர்கிட்ட இல்லை பக்ஸ் கரெக்டாக இருப்பாப்ல, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், கிரிக்கெட் விளாடணும், அவைலபிளாக இருக்கணும், பக்ஸ் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே போனேன். பட் இது எனக்கு முன்னாடி தெரியாது. அதுக்கப்புறம் டூரிங் த ப்ராஜெக்ட் ஐ கேம் டு நோ தட். அப்போது டைரக்டருமே வந்து ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிட்டார் முன்னாடி. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் உள்ளே போயிட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் ஓ பரவாயில்ல நம்மளால் முடியுது அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி என்னென்னா டைரக்டர்ஸ் இப்போ துணிவில் வந்து வினோத் வந்து முன்னாடியே சொல்லிட்டார், இந்த இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க, இது நல்லாயிருக்கும். மோனிகா மை டார்லிங் அப்படி தான். ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ணும்பொழுது அவர் தான் டைரக்டரு. அப்போ ஒர்க் பண்ணும்பொழுதே சொல்கிறாரு, நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் வச்சுருக்கேன், அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ட்ரீம். அது அண்ட் நீங்கள் அதில் இருந்தீங்க, அதில் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு வந்து ஹீரோயின் கிட்ட சொன்னால் பரவாயில்ல, நம்ம கிட்ட சொல்லி என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி. சரி அப்படியா சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக 1 இயர் கழித்து அவர் ஹிந்தி படம் பண்ணும்பொழுது அந்த ஆஃபர் ஆகுது. ஸோ அந்த படம் ஏன் நல்லா இருக்குது. அதே மாதிரி அபிஷேக் சோபி சாரும் வந்து கில்லர் சூப் வெப் சீரிஸில் வந்து பக்ஸ் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ, நான் சூப்பர் டீலக்ஸ் பார்த்தேன், ஜூம் காலில் வந்தார். நான் முதல்ல வந்து எனக்கு வந்து துப்புலியா என்ன ஒரு கேரக்டர் பேரும், நாசர் சார் கூடிய ஒரு அசிஸ்டண்ட், ஒரு ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டர், அந்த கேரக்டர் தான் எனக்கு கொடுத்தாங்க. ஃபார் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் எனக்கு கொடுத்த ஆடிஷன் சீன்ஸ் வந்து என்ன சொல்லுவீங்க இம்ப்ரெஸ் பண்ணலை, அதனால் பண்ணலைன்னு சொல்லிட்டேன். அது 45 days, ஏன்னா ஹிந்தி வெப் சீரிஸ். நான் இல்லை சார் பண்ணலை அப்படின்ட்டேன். அப்புறம் அது வந்து டைரக்டருக்கு போயிருக்கு, பக்ஸ் பண்ணலைன்னு சொல்லிட்டாப்புல. அவர் உடனே ஜூம் காலில் வர்றார், அவர் பெரிய டைரக்டர் ரைட்டா, அபிஷேக் சோபி. இல்லை பக்ஸ் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ, எனக்கு சூப்பர் டீலக்ஸ் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் என்ன பண்ணுவீங்கலாம் தெரியாது, எதை வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம், பட் நம்ம ஒர்க் பண்ணுறோம். நான் அப்போ சொன்னேன், இல்லை சார் இந்த கேரக்டர் இன்ஸ்பயர் பண்ணல, இன்ஸ்பயர் பண்ணாமல் நான் பண்ணால் தப்பாக இருக்கும், எனக்கு வேறு ஏதாவது சின்ன கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல சார். சின்ன கேரக்டர் இருக்குது, பட் ரொம்ப சின்ன கேரக்டர் அது, ஒர்க்காகவே பார்த்திங்கன்னா 2-3 நாள் தான் வரும், 4 சீன் தான், ரொம்ப அவ்வளோ சின்ன கேரக்டர் நீங்கள் பண்ண வேணாம், எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு. இல்லை சார் அந்த கேரக்டர் என்ன கேரக்டர் சொன்னால் ஒரு டிடெக்டிவ், ஆனால் கவுபாய் ட்ரெஸ்லாம் போட்டு இருப்பாங்க. என்னது டிடெக்டிவ் கவுபாய் ட்ரெஸ்ஸா, எப்படி சார் அது, ஏன்னா கேமஃப்ளாக் ஆகணும், யாரும் நோட்டீஸ் பண்ணக்கூடாது, ஒரு க்ரௌடில் நின்னாங்கன்னா அந்த ஆளை டிடெக்டிவாக வந்து யாரும் ரிமெம்பரே பண்ணக்கூடாது, நீங்கள் உல்ட்டாவாக சொல்கிறீங்களே சார். ஆமாம் அதுதான் அந்த கேரக்டரோட யூனிக் யூஎஸ்பி, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் ரொம்ப சின்ன கேரக்டர், நான் பண்ணுறேன் சார், அதுதான் கில்லர் சூப். ஸோ அந்த லவ் இருக்குல்ல, அந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட், அதுதான் வந்து பெர்ஃபார்மன்ஸை வேறு மாதிரி கொடுக்குது. அதர்வைஸ் அது நடக்கவே நடக்காது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், எனக்கு அந்த மாதிரி டைரக்டர்ஸ் வந்து ஸ்கிரிப்டை கேரக்டர்ஸை கொடுக்கல அப்படின்னா நான் எங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்? எக்ஸாக்ட்லி. ஸோ தேங்க்ஸ் டு தெம். ஐ திங்க் எல்லாருமே எவ்ரி டைரக்டர் நீங்கள் பேசும்போது பெர்லின் கேரக்டரை கோட் பண்ணது உண்டு. எல்லாருமே எனக்கு சூப்பர் டீலக்ஸ் பிடிச்சிருக்கு, உங்களை கூப்பிட்டேன்,
பெர்லின் கேரக்டர் ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு, உங்களை கூப்பிட்டேன். ஸோ நாங்களாம் தேட்டர்லாம் போய் பார்க்கும்போதே கொலை நடுங்குச்சு உள்ளேந்து. அப்படி ஒரு கேரக்டர் வந்து இப்படி நம்ம லைஃப்லேயே நம்ம பார்த்துருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணதுண்டா? நம்ம அதுக்கு அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு வில்லன் ரோல் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களா? கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு நான் மிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆனால் ஃபார் சம் ரீசன் அது ஏன் தெரியல, அதை பீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பீட் பண்ண வேணாம், பட் இன்னொரு டிஃப்ரெண்ட் இடத்துக்கு போக முடியும்னு தோணுது. எனக்கு பீட் பண்ண முடியும்னு தோணலை. ஏன்னா தட் வாஸ் சச் எ வெல் ரிட்டன், வெல் டைரக்டட். அந்த கேரக்டரை எந்த கதையில் வைக்கிறீங்க, அந்த கேரக்டரை தூக்கி நீங்கள் எந்த கதையிலையுமே வைக்கலாம். ஆனால் அந்த கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் கிரே ஷேடில் தான் இருப்பாங்க. சின்ன சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, இல்லை பெரிய தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை ஜஸ்டிஃபையும் பண்ணுவாங்க. ஆனால் டோட்டல் ஈவில் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா பெர்லின் தான். ஸோ அப்படி பார்த்தா அதை பண்ண முடியாது. பட் ஐ எம் வெயிட்டிங் அண்ட் லக்கிலி ஐ எம் கரண்ட்லி டூயிங் எ ப்ராஜெக்ட் தமிழில். அதில் வில்லன் கேரக்டர் தான். சுந்தர் சி சார் ப்ரொடக்ஷனில் அவங்க பொண்ணு ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவந்திகா அவங்க பண்ணுறாங்க. அதுக்கு பேர் டபுள் ஆக்குபேஷன் இப்போ பேர் வச்சுருக்காங்க. அதில் நான் தான் வில்லன். ஓகே, கிரேட். யா, ஏன்னா இப்போ கேங்கர்ஸில் பார்க்கும்போது ஒரு விஷயம் எல்லாரும் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணாங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் வடிவேலு சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக பாராட்டினாங்க. பட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கிராஸ் ட்ரெஸ் பண்ணி ஒரு பொண்ணா நடிச்சு ஒரு ஹியூமர் கொண்டு வந்திருக்க வேண்டாமே நிறைய செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் யோசிச்சிருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் ஒய் நாட்? என்ன பிரச்சனை அதில்? இஃப் யூ ஹாவ் அ கிளியர் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிலிம் மேக்கிங், த பெஸ்ட் காமெடி சோஃபார் என்னை பொறுத்த வரைக்கும் சம் லைக் இட் ஹாட். அதில் வந்து ஜாக் லெமனும் சரி, அந்த ஹீரோவும் சரி, லேடி கெட்ட போட்டுட்டு ஒரு லேடி மியூசிக்கல் பேண்டில் போய் வில்லனுக்கு பயந்து ஒளிஞ்சிப்பாங்க. அதில் வர்ற சிச்சுவேஷனல் காமெடி தான் படமே. அண்டு மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர், ஆமாம், அவ்வை சண்முகி, ஆமாம், ரைட். நீங்கள் 1000 படம் சொல்லலாம், கரெக்ட், ரைட்டா. நீங்கள் இன்னொரு படம் இருக்குது டூட்ஸி, மாஸ்டர் பீஸ், ரைட். இதில் எங்கேயுமே நாங்கள் பெண்களை கொச்சப்படுத்துகிற மாதிரியோ கேவலப்படுத்துகிற மாதிரியோ இல்லை. என் கேரக்டரை தான் கேவலப்படுத்துவோம். தட்ஸ் ஃபைன். நீங்கள் அப்புறம் காமெடியே பண்ண முடியாது. ஓகே. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எதுலையுமே குறை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. பட் அதில் இன்டென்ஷன் என்ன இருக்குது, அதோட ரிசல்ட் என்ன இருக்குது, ரெண்டுமே முக்கியம். ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, எண்ட் பாயிண்ட் என்ன, ஃபன் தான். அதில் வந்து நீங்கள் ஒரு சீன் ஒரு ஷாட் சொல்லுங்கள், இந்த இதனால தான் நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இல்லை, நான் ஆன்லைன் ரிவ்யூஸை பார்த்துட்டு சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. எதை வேணாலும் சொல்லலாம். அவங்க கேங்கர்ஸை சொன்னாங்க, டூரிஸ்ட் ஃபேமிலியை சொன்னாங்க. வாட் இஸ் த ரிசல்ட்? ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணுறது தானே மேட்ரு. பட் நாங்கள் வந்து அதுவும் சுந்தர் சி சார் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும், அவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பார், எனக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான், குழந்தைங்கள்லாம் வருவாங்க. நான் ஷூட்டிங்கில் இருந்தனாலும் சொல்கிறேன். நான் அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ண ஹீ இஸ் வெரி அவேர் அண்ட் ரொம்ப அதில் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஓகே. ஸோ இட் இஸ் ஓகே. யாராவது நம்ம அந்த கேரக்டரை இப்போ உங்களை வந்து என்ன வெந்து அவிஞ்ச மூஞ்ச மாதிரி இருக்கு ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சொன்னா கூட, ஏன்னா யூஸ்வலாக உங்களோட காமெடிகள் பார்க்கும்போது அந்த மாதிரி வந்த மாதிரி எனக்கு பார்த்தது இல்லை. நான் யூஸ்வலாக சிச்சுவேஷன் ஹியூமராக இருக்கும், இல்லை ஒரு ரியாக்ஷன் பேஸ்ட் ஹியூமராக இருக்கும். பட் வடிவேல் சார் உங்க மூஞ்சி பார்த்து இது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அன்கம்ஃபர்டபுளா இல்லையே. அதெல்லாம் இல்லை. ஏன் தெரியுமா, நீங்கள் நேர ஒருத்தர் திட்டாலுமே எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதை அக்செப்ட் பண்ணாதான் அது என்ன அஃபெக்ட் பண்ணும். ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறானுங்க, ஏதோ ஹிந்தியில் திட்டுறாங்க, ரைட். நம்ம யூஸ்வலாக ஹிந்தியில் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லுவாங்கள்ல, சொல்லிட்டு போகிறானுங்க. இங்கே வராது இல்லை, இது பர்சனல் இல்லை, அது படம். எனக்கும் வடிவேலனுக்கும் வந்து ஆக்சுவலாக செம கெமிஸ்ட்ரி, ரைட்டா. அவர் சொல்லுவார், டேய் நான் கூட சொல்லுவேன், அவர் சார்லஸாக கிளம்பும் பொழுது, இவன் கண்டிப்பாக போய் மாட்டிப்பான் அப்படின்வாங்க. உன் கண்ணு தாண்டா பெருசாக இருக்குது, என்ன சின்னதாக இருக்குடா. இட்ஸ் லைக் இதை விட என்ன சொல்லுவீங்க, நியூயான்ஸ்டாக வந்து ஒரு 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 கமெண்ட் அடிக்க முடியாதுன்னு தோணுது. இதில் நான் வந்து ஐ நெவர் ஃபைண்ட் எனி ஃபால்ட் ஆன் திஸ். இன்ஃபேக்ட் ஐ லவ் தட். ஓகே. உங்களோட ஃபேவரட் ஜோன் என்னவா இருந்திருக்கு? இப்போது டார்க் ஹியூமர் பண்ணுறீங்க, ஒரு சிச்சுவேஷன் பேஸ்ட் காமெடி பண்ணுறீங்க,
ஒரு கேரக்டர் ரோல் பண்றீங்க. ஸோ உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் எதுவா இருக்கு உங்களுக்கு? எது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? இதுல இருந்தா எனக்கு எனக்கு ஜாலியா இருப்பேன். இதுல எனக்கு சூப்பரா இருக்கும். நான் ஜாலியாக இருக்க வேணாம்னு பார்க்குறேன். ஓகே. எனக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் இல்லை அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நான் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பெர்லின், ப்ளூ ஸ்டார், அரவிந்த் இன் மோனிகா மை டார்லிங். ஏன்னா அது வந்து பயப்படுற கேரக்டர் அதெல்லாம் ஓகே தான். ஆனால் எனக்கு ஹிந்தி, லைவ் டைப்பிங், லைவ் சவுண்ட், ஸோ எனக்கு ஹிந்தி வராது. ஸோ மனப்பாடம் பண்ணி அதை பெர்ஃபார்மன்ஸில் கொண்டு வரணும். இது சேலஞ்ச். இதெல்லாம் கம்ஃபர்ட் ஜோன்லேயே கிடையாது. அண்ட் இமேஜின் இதுதான் எனக்கு வந்து நிறைய பேர் வாங்கி கொடுத்துட்டு. ஸோ என்னை கம்ஃபர்ட் ஜோனில் வைக்காதீங்கிறேன். என்னை வந்து மாற்றுங்க. என்னை மேக் மீ சஃபர் அண்ட் ஒர்க் ஃபார் எ ரோல் ஸோ தட் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வரலாம். கரெக்ட். அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கேன், ரெடியாகவும் இருக்கேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ சுந்தர் சி சார் ஓட இப்போ என்னோட அடுத்த கட்ட படங்கள் வந்து வேற லெவலாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு. எதனால அதை பற்றி சொல்கிறீங்க? உங்களோட அடுத்த படங்கள் பற்றி. சுந்தர் சி சார் கூட நான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். அது வந்து சாரா டிசைட் பண்ணுற வரைக்கும், ரைட்டா? அவராக கழுத்தை பிடிச்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிற வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, என்னோட ஒரு காமெடி பெர்ஃபார்மன்ஸில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அது சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே. அது வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. எப்படி சூப்பர் டீலக்ஸுக்கு அப்புறம் அது வந்து அவங்க டெலிபரேட்டாக அதை பண்ணுறதில்ல. பட் அந்த ப்ராசஸை கிராஸ் பண்ணி வரும்பொழுது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா சூப்பர் டீலக்ஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க தெரியாது. பட் ஒரு மொமெண்ட்டையும் நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸில் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. அதில் என்ன நடந்துச்சுன்னா, போலீஸ் கான்ஸ்டபிள்கிட்ட பேசிவிட்டு அந்த தம்பிக்கிட்ட வரோம், அந்த இவங்கிட்ட அஸ்வந்த்கிட்ட, ராசுகுட்டிக்கிட்ட வரோம். தம்பியை நம்ம கடையை கூப்பிட்டு போய், அதான் ஃபுல் டைலாக் தெரியல, ஆனால் கம்ப்ளீட்டாக நான் தான் பேசுவேன். மேலதிகாரி சொல்லுவீங்கள்ல, மேலதிகாரி பெர்லின், ஏன்னா அங்கே போய் என்ன திட்ட சொல்லுவாங்க, அந்த நாய் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு, மேலதிகாரி பெர்லின் சொன்னார்னு சொல்லி டீயும் தேங்காய் பிஸ்கட் வாங்கி கொடுங்க அப்படின்னு போயிட்டு தம்பி அப்படின்னு ஆரம்பித்தார். ஒரு 4 டேக் போனதுக்கப்புறம் அவர் வந்தார். பக்ஸ், அங்கேருந்து நீங்கள் இங்கே வரீங்க, ஆடியன்ஸுக்கு போர் அடிக்கும் சார். எந்த ஆடியன்ஸுக்கு சார்? 4வது டைமாக படம் பண்ணலாம், அந்த ஆடியன்ஸுக்கு போர் அடிக்கும். எனக்கெல்லாம் முதல் டைம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு படம் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவர்கிட்ட பேசிவிட்டு தம்பி அப்படின்னு வந்துடுங்க. இங்கே வந்து தம்பின்னு ஆரம்பிக்காதீங்க. இங்கேருந்து நடந்து வரீங்களா, அங்கேயே தம்பி, அந்த நடந்து வர்றதுக்கு அந்த தம்பி ஃபுல்லாக தம்பி. அப்புறம் சார் நான் எங்கே மூச்சு வாங்கணும் அப்படின்னு, இடையில எங்கேயாவது உங்களுக்கு எங்கே விருப்பப்படுமோ எப்போ முடியுமோ வாங்கிக்கோங்கயா அப்படின்றாரு. ஸோ எந்த செகண்டுமே, மைக்ரோ செகண்டை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது பர்ஃபார்மன்ஸில். அது சில இடத்துல சொல்லுவாங்க, இல்லை சார் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்க. அது ஒருத்தர் டேஸ்ட். பட் அது நான் குமாரராஜா சார்கிட்ட கற்றுக்கிட்டது. இப்போ வாசன் பாலா சார்கிட்ட கற்றுக்கிட்டோன்னா, அவர் அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து வர்றாரு. ஸோ அவர் என்ன சொல்லுவாருன்னா, எவ்ரி 5 செகண்ட்ஸ் ஒரு மொமெண்ட் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் பெர்ஃபார்மன்ஸில். மொமெண்ட்ஸ் இல்லாமல் ஃப்ளாட்டாகவே போயிட்டுருக்கக்கூடாது. அப்போ அது நான் ஆடில் பண்ணும்பொழுது பண்ணிக்கலாம். ஆனால் படத்தில் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான், அதுக்கப்புறம் தான் ப்ளூ ஸ்டார் பண்ணேன். அதில் வந்து இட்ஸ் நாட் ஏ காமெடி கேரக்டர், பட் ஒரு மொமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறது, அது வித்தவுட் டிஸ்டர்பிங் த ஸ்டோரி. ஏற்கனவே இருக்கிற சீனு, டயலாகு, மற்றவங்க பெர்ஃபார்மன்ஸு, இதுக்குள்ளே அந்த மொமெண்ட்டை நீங்கள் உங்கள் கேரக்டருக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா சூப்பர். ஒன்றும் இல்லை, இது பெரிய மொமெண்ட்டுன்னா வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ வந்து டீ சாப்பிட்டுட்டு இருப்பேன், அசோக் செல்வனும் இன்னொரு பையனும் வருவாங்க, டாக்டரை பார்க்க போகலாம் அந்த புத்தூர் கட்டு போடுறதுக்கு. அப்போ நான் டீ சாப்பிட்டுட்டு இருப்பேன், டீ சாப்பிட்றீங்களாடா, 2 டீ, இதுதான் டைலாக். நான் டீ சாப்பிட்டே இருப்பேன், அண்ணா 3 டீ போடுங்க, அடுத்த டீக்கு நான் ரெடி ஆகிட்டேன். இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அங்கே ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இந்த ஆள் வந்து நிறைய டீ சாப்பிடுவான்னு படத்தில் இருக்குது, சீனில் இல்லை. ஸோ அந்த விஷயத்த நம்ம ஒரு சின்ன விஷயந்தான். இப்போ வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த லாரியில் வரும்பொழுது. ஆனால் என்னாச்சு, பேசிகிட்டு இருக்கும்பொழுது வேலையை விட்டு என்னென்ன சொல்கிறீங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா அப்படிம்பாங்க. யார்? சாந்தனுவும் அசோக். ஆமாம், பெரிய வேற புல்லு பிடுங்குற வேலை தானே.
தட் வாஸ் இம்ப்ரோவைஸ்ட். ஆனால் இந்த மொமெண்ட் இருக்குல்ல, இந்த மொமெண்ட்டை கொண்டு வரணுங்கிறது வந்து எனக்கு வாசன் சார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது. ரைட். ஸோ இப்போ சுந்தர்சி சார்கிட்ட கற்றுக்கிட்டதும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பட் அதை நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கே டைம் ஆகும். ஸோ ஒரு படம் அடுத்தடுத்தது வேறு எங்க கூட ஒர்க் பண்ணும்பொழுது, சார் கூட ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம என்ன கற்றுக்கிட்டோனுங்கிறது வந்து ஒரு என்ன சொலிடிஃபை ஆகும். இது வரைக்கும் அப்படியே காற்றுல சாம்பிராணி போக மாதிரி அப்படியே சுற்றிட்டே இருக்கு. அது அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆகி கீழே உட்காரும் பொழுது தான் ஓ இதை தான் நம்ம கற்றுக்கிட்டோமான்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னு இப்போ தெரியல, பெட்டர் ஆகும். அதனால தான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆல்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா நான் அதான் சொல்கிறேன்ல, வடிவேலன்னு கூட நம்ம பண்ணும் பொழுது அந்த கிவ் அண்ட் டேக் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எல்லா சீன்லையுமே நீங்கள் இப்போவுமே வடிவேலான காமெடி எந்த சீன் எடுங்க, அந்த கிவ் அண்ட் டேக் இல்லாமல் இருக்கவே இருக்காது. யாராவது ஒருத்தர் அந்த என்ன சொல்லுங்க, அப்படி தட்டி விடுவாங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க, சரியான அந்த கேப்பில் வந்து அப்படின்னு சொன்னால் தான் நான் அடுத்த கண்டினியூ பண்ண முடியும். நீங்கள் அப்படியே ரியாக்ட் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா நான் வந்து முடிச்சிட்டேன். காமெடி அந்த டைமிங் இருக்குல்ல, டைம் மாஸ்டர் அவர். அது என்னடா இவ்வளோ படம் திருப்பி பண்ணிகிட்டு இருக்காங்களா? இப்போ எனக்கு வந்து நீங்கள் கேட்ட மாதிரி கேரக்டர் ரோல் பண்ணுறேன், சீரியஸ் ரோல் பண்ணுறேன், வில்லன் கேரக்டர் பண்ணுறேன், காமெடி கேரக்டர் பண்ணுறேன். ஐ ஹாவ் அ ஸ்பேஸ் டு ஒர்க். இப்போ வடிவேலனுக்கெல்லாம் இருக்கிற பெரிய சேலஞ்சை வந்து ஒரு படத்தில் பண்ணது ரிப்பீட் பண்ணலாம், ஆனால் அது ரிப்பீட் இருக்கக்கூடாது. எவ்வளோ டஃப் அது. அதுதான் அவங்க மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.